மட்டும் புதிதாக இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நேரடியாக நம்முடைய வகுப்புக்கு கடந்து போகலாம். ஐயா சொன்னது போல அல்ல, நம்ம எல்லாரும் எல்லா சூழ்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டியவங்க. ஆமென், அல்லேலூயா. ஆகவே கணத்துக்குரிய போதகர் நல்ல ஒரு ஆராதனை கொடுத்தார். தேவ பிரசன்னத்தை உணர முடிந்தது. ஆமென். எத்தனை தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? கர்த்தர் நல்லவர். தேவனால அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் முன்குறித்த தேவனுடைய மனிதர்கள். இதெல்லாம் ஆமான்னு சொன்னா ஒரு வழியில சொல்லலாம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, அவரை விசுவாசிக்கக்கூடிய வாழ்க்கையில எதுவும் எதிர்ச்சியா நடக்கிறது அல்ல. ஆமென். தேவனுடைய திட்டத்தின்படி, அவருடைய ஆதீனத்துல தேவன் முன்குறித்தபடித்தான் தேவனுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கு. அதுதான் நம்முடைய ஊழியத்துல நடக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே நம்ம நேராக வகுப்புக்கு நேராக கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம இன்றைக்கு வகுப்புக்காக தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவேன், இன்னைக்கு ரெக்கார்ட் அப்படின்னு பயந்துட்டேன். ஓகே, கர்த்தர் நல்லவர். எடுத்துட்டீங்களா? இந்த வேத பகுதியில குறிப்பாக யாராவது ஹெல்ப் பண்ணா வாசிக்க முடிஞ்சா வாசிங்க, இல்லைன்னா சோதரம். ஆமென். 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். விசேஷமாக இந்த வேத பகுதியில தேவன் நம்மளை அழைத்த ஆண்டவர் நம்மளை நம்பி சில வேலைகளை கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சில வேலைகளை கொடுத்துதான், பொறுப்பை கொடுத்துதான் இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். பிதாவுடைய கரத்துல பெற்றுக்கொண்ட அந்த ஊழியத்தை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தகுதி அற்றவளாக இருந்த நம்மை, தன் சொந்த பந்தமே மதிக்காம இருந்த நம்மை, கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த நம்மை, நம்முடைய வார்த்தைக்கு யாரும் மதிப்பு கொடுக்காம இருந்த நாட்களில இந்த தெய்வம் நம்மளை நம்பினார். அல்லேலூயா. நம்மளை நம்பி அழைத்தார்.
இந்த கனமான ஊழியத்தை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், பெரிய விசுவாசத்தை நமக்குள்ள தேவன் வைத்து இந்த ஊழியத்துல நம்மளை இதுவரைக்கும் நடத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இதெல்லாம் செய்த ஆண்டவர் இந்த ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு போதித்திருக்கிறார், நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. எப்படியும் செய்வது ஊழியம் அல்ல, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வேத புத்தகத்துல ஆண்டவராக தெய்வம் நமக்கு திட்டவட்டமாக அது விளக்கியிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஊழியர்களே, நானும் ஊழியத்தில் இருக்கிறதுனால பல ஆண்டுகள் சோத்திரம், என்னை விட நீங்க எல்லாம் மூத்தவங்க, பல அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா பல நாட்கள், பல இரவுகள், பல பகல், பல மாதங்கள், பல ஆண்டுகள் பிரயாசப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா அதற்கேற்ற பலன் இருக்குதா என்று சொன்னா ஆமே இல்ல. ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு ஊழியர் சோத்திரம் தேவனால் தேவனுக்காக ஏதாவது சாதிக்க வேண்டும், ஏதாவது தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பகுதியில கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி பெரிய பாரத்தோடு வந்தவங்க தான் நீங்க. அல்லேலூயா. ஆமென். துடிப்போடு வந்தவங்க தான். என் ஆண்டவருக்காக, என்னை நம்பின இயேசு கிறிஸ்துவுக்காக, என் தெய்வத்துக்காக ஒரு கூட்டம் மக்களை நான் ஆதாயம் செய்ய வேண்டும், அழிந்து போகிற ஜனங்களை நான் எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும், நரகத்துக்கு நேராக செல்லுகிற ஜனங்களை எப்படியாவது வழிமறித்து தேவர் ராஜ்யத்துக்கு சொந்தமான பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று வைராக்கியத்தோடு வந்தவங்க தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட வைராக்கியம் ஒரு பகுதிக்கு, ஒரு கிராமத்துக்கு, ஒரு பட்டணத்துக்கு நீங்களும் நானும் கடந்து போன அந்த நாட்கள் உள்ள அந்த துடிப்பு, அந்த விசுவாசம், அந்த ஆர்வம் இன்னைக்கு இருக்குதான்னு சொல்லி நீங்களும் நானும் சோத்திரம் நம்மை நாமே நிதானிச்சு பார்க்கணும். தேவ சமூகத்துல நான் உங்களுக்கு முன்பதாக சில ஒரு 2 கேள்விகளை மாத்திரம் வைக்க விரும்புகிறேன். அப்படி துடிப்பா இருந்த நீங்க, தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்ச நீங்க, தேவனிடத்துல கனமான தரிசனத்தை பெற்ற நீங்க சோத்திரம், இன்னைக்கு அந்த துடிப்பும் அந்த விசுவாசமும் இன்னைக்கு இருக்குதான்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஒருவேளை இல்ல அப்படின்னா அந்த வைராக்கியத்தை கெடுத்தது எது? அந்த துடிப்பை கட்டுப்படுத்தின காரியம் எது? அந்த ஆத்துமா பாரத்தை சோத்திரம் சற்று குறைச்சலாக்கின காரியம் எது அப்படிங்கறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிளீஸ், நீங்களும் பேசலாம், கலந்து பேசலாம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா? அல்லேலூயா. சாதிக்க புறப்பட்ட நாம ஆமென் சோத்திரம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? முடங்கி விட்டோமே. தேவனுக்காக ஏதாயிலும் தடைகளை தாண்டி பிசாசு ராஜ்யத்தை அழிக்கணும் பெரிய சோத்திரம் வைராக்கியத்தோடு புறப்பட்ட நாம சத்துரு சில காரியத்தை நம்மளை முடக்கி வச்சிட்டானே. நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்த முடியாம, அதாவது முழுமையா செயல்படுத்த முடியாம சத்துரு சதி செஞ்சிட்டானே. அல்லேலூயா. நான் இப்படி யோசிக்கும் போது எனக்கு தோண்டின காரியத்தை சொல்றேன். ஏன் அன்பான கணத்துக்குரிய ஊழியர்களுக்கு இப்படிப்பட்ட ஆர்வம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிற காரியம், நான் ஒரு ஊழியனா இருக்கிற நான் நிதானிக்கிற காரியம், ஒருவேளை அவங்களுடைய விளைவினமா இருக்கலாம், உடல்ல ஏற்பட்ட விளைவினமா இருக்கலாம், பொருளாதாரத்தினால பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், தேவைகள் சந்திக்கப்படாம கூட சில தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. இத 2 விட நான் ஒரு விஷயத்தை யோசித்தேன், அது எனக்கு ரொம்ப பாரமா இருந்தது. எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நின்று இருக்கிறேன்.
பட்டங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் என்ன பண்ணிருக்கிறேன், என்னை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் ஓடி இருக்கிறேன் பாஸ்டர். ஆனா என் உழைப்புக்கு ஏற்ற பலன், என் பிரயாசத்துக்கு ஏற்ற பலன், நான் விதைச்ச விதைக்கு ஏற்ற அறுவடைய என்னால பார்க்க முடியல பாஸ்டர். அப்படிங்கிற பெரிய ஏக்கம் தான், அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தான், எதுவுமே செய்ய முடியலங்கிற அந்த வேதனை தான் உங்களையும் என்னையும் சற்று சோர்வடை செய்துட்டு இல்லையே சொல்லாமா? நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு நம்புறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற தேவ உன்னதமான தேவ தாசர்களே, இந்த நேரத்தில் உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன். நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. யாராகிலும் எப்படியாகிலும் நமக்கு உதவி கிடைக்குங்கிறதுக்காக நம்ம வந்தவங்க அல்ல. அப்படிப்பட்ட எண்ணம் இருந்திருந்தா நாம் இந்த ஊழியத்துல இருந்திருக்க மாட்டோம். வேற வேலைக்கு போய் நிறைய கை நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், உங்களை நம்பி கொடுத்த ஆண்டவர், நம்மளை அழைத்த ஆண்டவர் நம்மளை போஷிக்கும் ஒரு வல்லவர். ஆமென். நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை தேவன் கொடுப்பார். நம்முடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தேவன் கொடுப்பார். நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். சூழ்நிலை நம்மளை கட்டுப்படுத்த முடியாது, நெருக்கங்கள் நம்மளை தகர்க்க முடியாது. ஆமென். சாத்தானுடைய திட்டங்கள் நம்முடைய தரிசனத்தை தடை பண்ண முடியாது. ஆமென். விசுவாசம் உள்ளவங்க என்னைக்கும் சாதிப்பாங்க. ஆமென். துடிப்பு உள்ள தேவ மனுஷன் தடைகளையும் தாண்டி நிற்பாங்க, ஜெயிப்பாங்க. சத்துரு அவனுக்கு எதுவும் விரோதமா செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென். இந்த பாடத்துக்கு போவதற்கு முன்பதாக சில வார்த்தைகளை சோத்திரம் நம்ம ஒருவருக்கு ஒரு உற்சாகப்படுத்தும்படி தான் சொல்லுகிறேன். அநேக ஊழியர்கள் சில நேரத்தில் தனிமையை உணர்கிறார்கள். நான் தனித்து விடப்பட்டங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள ஆழமா சோத்திரம் சத்துரு விதிக்கிறத பார்க்க முடிகிறது. என் வாழ்க்கையில கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட பாதையில தேவன் நடத்தினார் என்று நான் விசுவாசமா சொல்ல முடியும். எனக்கு அப்ப புரியல, ஆனா இப்ப புரிகிறது. ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கும். ஒருவேளை அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழல் நமக்கு உணராம இருந்தாலும், ஆனா கர்த்தர் நம்மளை கைவிடவே இல்லை. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க தனித்து விடப்பட்ட தேவ மனிதர் அல்ல. நீங்க கிராமத்துல இருக்கலாம், பட்டணத்துல இருக்கலாம், யாரும் அறியாத இடத்துல இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்துட்டு இருக்கலாம். உங்களை விசாரிக்க ஆள் இல்லாம இருக்கலாம், ஆதரவு கரை இல்லாம இருக்கலாம், ஆதரிக்கிற கூட்டம் இல்லாம இருக்கலாம், பெரிய மக்கள் செல்வாக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், உங்களோட தேவன் இருக்கிறார். நீங்க பணித்தளத்துல நீங்க தனித்து விடப்பட்டவங்க அல்ல. ஊழியத்தின் பாதையில நீங்க தனிமையானவங்க அல்ல. ஆமென். சோத்திரம். ஆண்டவராகிய தெய்வம் ஊழியத்தை கொடுத்தவர், ஊழியத்துக்காக அழைத்தவர் உங்களோடு தான் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை கனம் பண்ணுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். தோற்று போன இடத்துல இருக்கிற இடத்துல உங்களை உயர்த்த அவரால் முடியும். அல்லேலூயா. எதையும் செய்வார். அடிக்கடி சொல்ற வார்த்தை, அவருடைய பிள்ளைக்காக அவர் எந்த எல்லைக்கும் போவார். ஆமென். நீங்களும் நானும் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்காக, நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி, ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி அவருக்காக நிக்கிற நமக்காக அவர் என்னைக்கு நம்ம கூட நிற்பார். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்ல ஒரு பாஸ்டர். இந்த வேத பகுதியில சோத்திரம் ஆண்டவர் அற்புதமா சொல்ற வார்த்தை சோத்திரம். இதுல முக்கியமா ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம 9 பார்க்க போறதுல, எந்த ஊழியம் ஜெயிக்கும், எந்த ஊழியக்காரர் ஜெயிச்சு நிப்பார். ஆமென். எந்த சபை ஜெயிக்கும். அல்லேலூயா.
வேதத்துல காட்டுகிறபடி, ஆண்டவர் கொடுத்தபடி, ஆண்டவர் சொன்னபடி செய்கிற ஊழியம் நிச்சயமா அது பெருகும், நிச்சயமா அது ஆசீர்வதிக்கப்படும், நிச்சயமா அது மலை மேல உள்ள பட்டணமாக இருக்கும், விளக்கு தண்ணி மேல வைக்கப்பட்ட விளக்கா இருக்கும். அந்த பகுதிக்கு ஊழியர் எந்த பகுதியில இருக்கிறாரோ அவர் கால் எடுத்து வைக்கிற கிராமத்துக்கு அவர் தான் உப்பு, நீங்க தான் வெளிச்சம், நீங்க தான் விடுதலை கொடுக்கிற தேவ மனிதன். அல்லேலூயா. ஆகவே இந்த வேத பகுதியில ஒரு ஊழியர் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. ஆமென். இந்த வேதத்தின்படி நீங்களும் நானும் ஊழியம் செய்வோமானால் கர்த்தர் நிச்சயமா நம்ம ஊழியத்தை அவர் கட்டுவார், நம்ம ஊழியத்துல பெருக்கத்தை கொடுப்பார். 30, 60, 100 வளர்ச்சியை நம்ம சபை சந்திக்கும். அல்லேலூயா. வளர்ச்சியை விரும்பாத, பெருக்கத்தை விரும்பாத எந்த ஊழியரும் இருக்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட போது, நீங்களும் நானும் விசுவாசியா இருந்த போது, கர்த்தர் ஆரம்பத்துல ஊழியத்துக்கு அழைத்த போது எல்லாருக்கும் தோன்றுகிற ஆசை, ஆமென், அல்லேலூயா, நான் போய் பெரிய ஊழியத்தை செய்து நிறைய ஆத்துமாக்களை சம்பாதிச்சு நான் உங்களுக்கு போதிச்சு நல்ல ஒரு சபை என்ன பண்ணுங்க, பெரிய சபையா கட்டுது எல்லாருக்கும் ஆசை. இந்த ஆசை நிறைவேற்றுவார். இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்றேன், ஐயா சொன்னதுனால சொல்றேன். நீங்க ஒருவேளை சொந்த இடம் இல்லாம இருக்கலாம், சொந்த ஆலயம் இல்லாம இருக்கலாம், ஒரு சிறிய கிராமத்துல இருக்கலாம். ஆனா குறித்த நேரம் வரும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. காலத்துக்கு முந்தி நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, முந்தி கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அழைத்த பரமபிதா நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேலை கொடுத்தது அவரு, ஊதியத்தை கொடுக்கிறவரும் அவர்தான். ஆமென். அவர் தேவைக்காக நம்மை அழைத்தார், நம்ம தேவை அவர் சந்திப்பார். அல்லேலூயா. ஆகவே ஊழியத்துல வளர்ச்சி வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சா போதும். வேற எது எக்ஸ்ட்ரா என்ன பண்ண தேவையில்லை. நம்ம பலத்துக்கு மிஞ்சி பிரயாசப்படுகிறோம், ஆனா பலன் இல்லை. ஆனா நம்ம பலத்துக்கு மிஞ்சி பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவர் சொன்னா மட்டும் போதும், இவர் சொன்னதை செஞ்சா மட்டும் போதும். அப்ப சில காரியம் அப்படியே சொல்றாருங்க. நீங்க போகும்போது என்ன பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் சாமான் பை என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்கிட்டு போகாதீங்க. 2 பேரா போக சொல்றாரு ஃபர்ஸ்ட்ங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னா, சிலர் உதாரணத்தை கொடுக்கிறார்கள். எனக்கு தேவன் உணர்த்தின காரியத்தை சொல்றேன். ஒரு ஊழியரோடு ஒரு ஊழியத்துக்கு இன்னொரு கூட்டிட்டு போகும்போது அவங்க யாரா இருக்கணும் அப்படின்னா, நற்சாட்சி பெற்றவங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. நற்சாட்சி உள்ளவங்க தான், தேவ பயம் உள்ளவங்க தான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு உறுதுணையா இருப்பாங்க, நம்ம வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க. நம்ம ஊழியத்துக்கு நம்ம தரிசனத்தை புரியாதவங்க தரிசனத்தை கை கொடுக்க முடியாது. ஆமென். அப்ப நம்ம யாரை கூட்டிட்டு போகணும் அப்படின்னா, சிலர் ஒய்ஃபும்பாங்க, சிலர் எப்படி எப்படியோ சொல்லுவாங்க. ஆமென். திருமணம் ஆகாதவங்க யாரை கூட்டிட்டு போகுது? அல்லேலூயா. ஆகவே நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா உங்க கூட யார் இருந்தாலும் தரிசனத்தை புரிந்தவங்க இருக்கட்டும். ஆமென். நம்பிக்கை உரியவங்களா இருக்கட்டும். ஆமென். துரோகம் பண்ணாத பிள்ளைகளா இருக்கட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆனா அதோட கூட இந்த வார்த்தை சேர்த்து சொல்லுங்க. சொல்லாமா? அல்லேலூயா. தேவை இல்லாதத வேத புத்தகத்துல இயேசு வைக்கவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். தேவையானது மட்டும்தான் இந்த வேத புத்தகத்துல தேவன் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த வேத புத்தகத்துல தேவன் சொன்ன வார்த்தை ஒரு பட்டணத்துக்குள்ள போகும்போது, ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது என்ன சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டா? அடுத்த கேள்வி,
எதிர்பார்ப்பு நடக்காத போது தொலைஞ்சு போகுது. அப்ப ஜனங்கள் தன் சமாதானம் இல்லாம வாழுகிற ஜனங்கள் கூட்டத்துல தான் நாம் என்ன பண்ணோம்? ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது இந்த வார்த்தை சொல்லும் போது தேவ மக்கள் உங்களை பெரிய தீர்க்கதரிசியா பார்ப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய மனுஷனா பார்ப்பாங்க. நீங்க கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன், எங்க பாஸ்டர் தெய்வம் தான் கூட்டிட்டு வந்தா நினைப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ள காலடி வைக்கும் போது இந்த வார்த்தை சொல்லும் போது ஏன் தெரியுங்களா? அந்த வீட்டுல ஒரு வேலை என்ன பண்ணலாம்? சமாதானம் இல்லாம இருக்கலாம், தேவைகளோடு இருந்திருக்கலாம், தேவையை நினைச்சு சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். என் கணவனுக்கும் மனைவிக்கும் என் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் வருத்தம் உண்டாயிருக்கலாம், சமாதானம் இல்லாம தவிக்கிற குடும்பம் இருந்திருக்கலாம். நான் ஒரு தேவ மனுஷன் உள்ள போகும்போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகும் சொல்லும் போது அந்த வார்த்தையை தேவன் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி நடக்கும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே அவர் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நமக்கு தெரியும். என்ன வார்த்தை சொன்னாருங்க? தெய்வம் ஜனங்கள் தேவ மக்கள் எங்கெங்கெல்லாம் பயப்படுறாங்களோ அங்கெல்லாம் பயன்படுத்தின வார்த்தை சமாதானம் உண்டாகட்டும். ஆமென். சமாதானம். இப்படிப்பட்ட நல் வார்த்தைகளை நீங்களும் நானும் உச்சரிக்கும் போது நாம சந்திக்கிற மக்கள் சோத்திரம் விசுவாசத்துல வளருவாங்க, தேவனுக்குள்ள வளருவாங்க, அவங்க தெய்வத்தை இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளுவாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை பேசுற ஊழியரும் பேசுற தேவ மக்கள் இன்னைக்கு குறைஞ்சு போயிட்டாங்க. ஆமென். ஜனங்களை உற்சாகப்படுத்துவதை விட ஜனங்களை மனவேதனைப்படுத்துகிற மக்கள் பெருகிட்டாங்க. நீங்கள் நானும் அப்படிப்பட்ட செயல்பாடு செய்யாம ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படித்தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான ஊழியர்களே, ஜனங்க பல விதத்துல நெருக்கப்படுறாங்க, பல தடைகளை தாண்டி தான் ஆலயத்துக்கு வராங்க. ஆமென். நாம சற்று யோசிக்கணும். நம்மை நாமே குற்றப்படுத்த நான் சொல்ல வரல. உலகம் அவங்கள உடைக்குது, தேவைகள் அவங்கள நொறுக்குது, சூழ்நிலை அவங்கள வேதனைப்படுத்துது. ஆமென். இருக்கிற ஜனங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் அவங்க இருதயத்தை காயப்படுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்க தான், நலிஞ்சு போன ஜனங்க தான், கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில தான் நீங்களும் நானும் ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாமளும் சில நேரங்களில சில வார்த்தைகளை கவனமா பேச வேண்டியது அவசியமா இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்லுவது சற்று கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களா. நான் இதை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்ல, நியாயப்படுத்த சொல்லல. ஒரு விசுவாசி மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கொஞ்சம் தாமதமாக வந்து விடுகிறார்கள். நீங்களும் நானும் பொங்கி விடுகிறோம். அல்லேலூயா. உண்மையா போயிலையா? ஆமென். நாங்க யாரும் வேணும்னே தாமதம் வரதுன்னு நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. அத்திப்பூத்து மாதிரி எங்க ஒன்று ரெண்டு இருக்கு, நீங்க அதை எடுத்துக்க வேண்டாம். ஆமென். யாரும் ஆலயத்துக்கு தாமதமாய் வரணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. நல்ல விஷயம் பேசும்போது ஒன்று ரெண்டு அப்படி இருக்கும், அதை என்ன பண்ணணும்? பெருசுப்படுத்த வேண்டாம். என்ன சொல்ல வரேன்? ஒரு விசுவாசி பல தடைகளை தாண்டி ஆலயத்துக்கு வராங்க, பல பிரச்சனையை தாண்டி ஆலயத்துக்கு வராங்க. மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சோதனைக்கு என்ன பண்ணுவாங்க? கறி எடுத்துட்டு வருவாங்க, நான்வெஜ், நல்ல சாப்பாடு வேணும். ஞாயிற்றுக்கிழமை 15 நாளைக்கு அப்புறம் தண்ணி விடுவாங்க. பல தடைகள், பல பிரச்சனை இருக்குது. பாஸ்டர், நான் ஏன் சொல்ல புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே மனம் மடிவான அவங்கள நாமளும் மனமடிவாகும் பண்ண தேவையில்லை. மனம் மடிவு ஆகிற ஊழியத்தை செய்வதற்கு வரல, குறை சொல்வதற்கு ஊழியத்தை செய்ய நாங்க வரல.
ஒரு மக்களை மனதுக்குள்ள வைத்துக் கொண்டு பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய நம்ம அழைக்கப்படல. தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியத்தை செய்யத்தான் நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். மனமடிவு ஆக ஆக அந்த விசுவாசி வளராது, வாழாது, கர்த்தருக்குள்ள நிக்காது. ஆமென். ஒரு காலகட்டத்துல நான் ஏண்டா இந்த ஆலயத்துக்கு வந்தோம், ஏண்டா இந்த தெய்வத்தை ஏற்றுள்ள அளவிற்கு யோசிக்க என்ன பண்ணிடுறோம், தள்ளி விடுகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஊழிய வளர்ச்சிக்காக. we are the past. நாம் எல்லாம் ஊழியரா இருக்கிறதுனால, பாஸ்டரா இருக்கிறதுனால நம்ம சொல்றோம். விசுவாசி பத்தி பேசுறது கூடல, நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். ஆமென். ஏற்கனவே கைவிடப்பட்டவங்க, உங்களுடைய வேலை என்னுடைய வேலை என்ன தெரியுங்களா? மனிதனுடைய கரத்தையும் தேவனுடைய கரத்தையும் ஒன்றிணைக்கிற வேலையை செய்ய வந்திருக்கிறோம். வேலையை சொல்லுங்க. நம்ம வேலை என்ன வேலைங்க? நம்ம வேலை என்ன வேலைங்க? தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் உறவை ஏற்படுத்தும்படி தான் வேலை செய்கிறோம். தெய்வத்துக்கும் தேவனுக்கும் முறிந்து போன, ஆமென், உறவுல விரிசலான, வருத்தத்தை உண்டாக்குற காரியத்தை நீக்கி அந்த உறவை சரிப்படுத்தும்படிதான், மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு பாலமாகத்தான். குறிப்பா இப்படி சொல்ல வேண்டும், நீங்கள் நான் ஒரு கம்மாக செயல்பட வேண்டும். ஏன்? முறிந்த உறவை ஒட்டி வைக்கிற ஊழியம். ஆமென். தேவனுக்கு மனுஷனுக்கு நல்ல உறவு இருந்தது. அந்த உறவு சில காரணங்களால் துண்டிக்கப்பட்டிருக்கு. தெய்வத்தோடு உறவில்லாத ஜனங்களை தெய்வத்தோடு இணைக்கிற பணியை செய்கிற நீங்கள் நானும் தெய்வம் சொல்லுகிறபடி செய்துமானால் நம்ம ஊழியத்துல பெரிய வளர்ச்சி, பெரிய அறுவடை. பல விதத்துல பிரயாசப்பட்டு ஏன் வளர்ச்சியை பார்க்க முடியல, ஏன் முன்னேற்றத்தை பார்க்க முடியல, ஏன் சபை கட்டப்பட முடியல, ஏன் சபை விரிவாக்க முடியல, ஏன் ஊழியத்தின் எல்லை விரிவாக்க முடியல? சற்று யோசித்து பாருங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. நோக்கத்தை மாறி செய்கிற, தரிசனத்தை விட்டு விலகி நிற்கிற, தெய்வம் சொல்லுகிற, தேவன் பிரியப்படுற ஊழியத்தை செய்யாத எந்த ஊழியத்தையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அந்த ஊழியம் ஒருவேளை வளர்கிறதை போல தோற்றம் அளிக்கலாம், அந்த ஊழியம் தேவனுடைய வருகையில நிலைக்க மாட்டார். தெய்வத்துக்கு பிரியமா செய்கிற ஊழியம், ஆமென், அக்கினால சுட்டரிக்கப்பட்டா கூட, ஆமென், அது மிகுந்த பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. என் கண்மான போதுகிறீர்களே, நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தனிமானவங்க அல்ல. தரிசனத்தை விட்டு விலகி நிற்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரத்தை போல இருக்க வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு அழைத்தார். நீங்களும் நானும் அவருக்கு உண்மையா இருக்குன்னு அழைத்தார். உங்களை நம்பி கொடுத்த நீங்க சாதிச்சிருவீங்கன்னு அழைச்சாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை, அப்படிப்பட்ட வல்லமையை உங்களுக்குள்ள ஊற்றித்தான் அனுப்பியிருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது நல்ல வார்த்தைகளை பேசுங்க பாஸ்டர், நல்லா உற்சாகப்படுத்துங்க பாஸ்டர். எப்ப பார்த்தாலும் அவங்க குறைவுகளை சொல்லி அவங்களை காயப்படுத்தாதீங்க பாஸ்டர். எல்லாம் தேவைதான், சீர்படுத்துற ஊழியம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆமென், சோத்ரம், ஆபரேஷன் எப்பவுமே நடக்காது ஒரு மனுஷனுக்கு. சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில விசுவாசிக்கு எங்க ஆளு சொல்லுவேன், ஆபரேஷன் பண்ணணும், ஆனா வாரம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஆபரேஷன் பண்ண தெரியலனா நீங்க பண்ணாதீங்க. எல்லா டாக்டரும் ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியாது. ஆமென். அதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க? ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் சில மருத்துவமனைக்கு உள்ள போகும்போது அங்க என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய டாக்டர் பேரா எழுதி வச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. வாரம் ஆபரேஷன் பண்ணாதீங்க பாஸ்டர்.
ஆபரேஷன் பண்ணி கண்டிக்குங்கிற பேர்ல, சீர்படுத்துகிற பேர்ல, ஒழுங்குபடுத்துகிற பேர்ல என்ன பண்ணிடுறோம்? ஃபெயில் ஆயிடும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் வேணும். ஆமென். சீர்படுத்துற ஊழியம் வேணும், ஸ்திரப்படுத்துற ஊழியம் வேணும், சுத்திகரிக்கிறத செய்யணும். இது எல்லாமே நீங்க தான் செய்யணும், நான் தான் செய்யணும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு டாக்டருக்கு கிழிக்க மட்டும்தான் தெரியுது, அவருக்கு தையல் பட தைக்க தெரியல நிலைமை அவர் நினைச்சு பாருங்க. Praise the Lord. Hallelujah. சில நீங்க எல்லாம் மூத்தவங்க, நீங்க அற்புதமான தேவ மனிதர், எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்றேன். சில நேரத்துல ஆமென் ஒரு விசுவாசியை கண்டிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அவங்க செய்ய தவறாதான் இருக்கு. கண்டிக்கிற பேர்ல அவங்கள அப்படியே பாடாப்படுத்தி குத்தி நொறுக்கி உடைச்சு எல்லாம் பண்ணிட்டீங்க. தப்பு இல்லை. இல்லையா? ஒரு மனுஷன் உருவாக வேண்டும் என்பதற்காக, அவனை சீர்பட வேண்டும் என்பதற்காக உங்க எண்ணமும் உங்க நோக்கமும் நல்லது. அல்லேலூயா. என் மக்கள், என் சபை, தேவன் கொடுத்த ஜனங்கள் சீர்பட வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும், மேன்மையை அனுபவிக்க வேண்டும். இப்படி இருந்தா அவங்க வாழ்க்கை நன்மை வராது. உங்க நோக்கத்தை புரிந்து கொள்ளுகிறோம். உங்க நோக்கத்தை தெரியுது. ஆனா உடைக்கிற உங்களுக்கு உருவாக்க தெரியுமா? காயப்படுத்துற உங்களுக்கு காயத்தை ஆற்ற மருந்து கொடுக்க தெரியுமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பெயர் இருக்கு. ஆமென். அவர் காயப்படுத்தி காயத்தை கட்டுகிறவர். காயப்படுத்த தெரிஞ்ச நமக்கு ஊழியத்தின் பாதையில காயத்தை கட்டவும் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். குணமாக்க விரும்புகிற நீங்க, நம்முடைய மக்கள் சரியா இருக்க வேண்டும் நினைக்கிற ஜனங்கள், ஊழியரா இருக்கிற நீங்க, அதை சரி செய்வதற்கு துடிக்கிற நீங்க, அதுக்கு நிவாரணம் செய்யவும் தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்றேன்? இதெல்லாம் ஊழிய வளர்ச்சி தடையா இருக்கு பாஸ்டர். மக்கள் சோர்ந்து போறாங்க. இதெல்லாம் ஊழிய வளர்ச்சிக்கு தடை. நம்ம சபை பெருகாமல் இருப்பதற்கு தடை. ஏன் பாஸ்டர்? சபைக்குள்ள நடக்கிறது எப்படி பாஸ்டர் தடையா மாறும்? ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்ல? சபைக்கு வர ஜனங்க மகிழ்ச்சியா இருந்தாதான் அவங்க 4 பேரை கூப்பிட்டு வருவாங்க. சில விசுவாசி சொல்றாங்க, எங்க பாஸ்டர் எப்பவுமே இப்படித்தான், எப்போ பார்த்தாலும் கடுமையுமே பேசிட்டு அப்படின்னு சொன்னா, இவங்க எப்படி நம்மளை பத்தி, சபையை பத்தி, இயேசுவை பத்தி சொல்லி 4 ஆத்துமாக்களை கூட்டு வருவாங்க? இவங்களுக்கு புரியுது? அவங்களுக்கு இருக்கிற மக்களை மகிழ்ச்சியா வச்சுக்கலன்னா அந்த ஜனங்க மகிழ்ச்சியா ஊழியம் செய்ய மாட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இது எல்லாமே ஊழிய வளர்ச்சிக்காக சொல்லிட்டு இருக்கிறோம். தீர்க்க தரிசியா இருப்பது தப்பு இல்லை, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது தப்பு இல்லை. ஆனா ஒரு விசுவாசி மக்கள் இந்த ஊழியர் என்ன பண்றது இல்லை, வரம் இல்லை, கிருபை இல்லை, எங்க ஊழியருக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறது யாருடைய குற்றமா இருக்கும்? சற்று யோசித்து பாருங்க. நம்ம இடத்துல நம்ம கொடுக்கப்பட்ட சபை எங்கேயோ ஒரு பாஸ்டருக்கு போன் பண்ணி என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. என் காரியத்தை குறித்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. தீர்க்க தரிசனத்தை நாடுகிறார்கள். அங்கும் இங்கும் போன் நம்பர் பார்த்து என்ன பண்ணிடுறாங்க? இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர்? இதெல்லாம் யாரு காரணமா இருப்பீங்க நினைக்கிறீங்க? நம்ம உடனே சொல்லுவோம், அது அடங்காத விசுவாசி,
அது உருப்படாது. அது முந்திக்கிட்டு என்ன பண்ணுதுங்க, செயல்படுது. எனக்கு அப்பவே தெரியும் இந்த விசுவாசி குடும்பம் இப்படித்தான் செய்யணும். அப்பவே தெரிஞ்சிருந்தா நீங்க தீர்க்கதரிசி. என்ன முன்கூட்டியே அறிந்தவங்க. நான் ஒண்ணு சொல்றேன் பாஸ்டர், தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? அது பெரிய சப்ஜெக்ட், அதை பத்தி பேச நினைக்கிறேன். தீர்க்க தரிசனம் ஒரு மக்களை உச்சரிப்படுத்தும். தீர்க்க தரிசனம் ஒரு ஜனங்களை உற்சாகப்படுத்தும். எச்சரிப்பும் இருக்கும், உற்சாகமும் இருக்கும். வழி விலகி போகும்போது எச்சரிப்பா இருக்கும், நேர் வழியில போகும்போது உற்சாகப்படுத்தும், அவங்களை இன்னும் பலப்படுத்தும். சொல்லாமா? ஏற்றுக்கொள்ள முடியுங்களா? ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்களும் நானும் செய்ய தவறி விடுகிறோம்? நீங்களும் நானும் செய்ய தவறி போகிற காரியத்தை வேறு ஒருவர் செய்யறாங்க. புரியுது உங்களுக்கு? விளங்குதுங்களா? ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது தீர்க்க தரிசனம் என்னன்னா, அவங்கள உற்சாகப்படுத்தணும், அவங்க காரியத்தை சொல்லணும். அப்படிப்பட்ட வசனங்களை உங்களுக்கு எனக்கு தெரியுமா தெரியாதா? நான் தாழ்மையா சொல்றேன் பாஸ்டர், ஜெபத்துல குறைஞ்சது ஒரு 10 வசனமா சொல்லி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ ஒரு வார்த்தை அந்த விசுவாசி குடும்பத்தை ஆழமா தொடும். ஹல்லேலூயா. வசனம் கிரியை செய்யும். வசனத்தை எடுத்து ஜனங்களை உற்சாகப்படுத்துங்க. ஒரு வீட்டுக்குள்ள போய் தேவையில்லாத காரியத்தை பேச வேண்டாம். ஆமென். டைம் பாஸ் பண்ண வேண்டாம். தேவையில்லாத காரியத்தை சோத்திரம் பேச வேண்டாம். ஹல்லேலூயா. அப்படி பேசும்போது நம்முடைய மதிப்பு குறைஞ்சு போகும், நம்முடைய மேன்மையை விட்டு கொடுத்துறோம். ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்றேன் பாஸ்டர், நமக்குன்னு ஒரு மேன்மை, நமக்குன்னு ஒரு மகிமை, நமக்குன்னு ஒரு இப்படி சொன்ன கிறிஸ்துவ நிறைய பேர் என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல, இது பெருமை இல்ல. ஊழியக்காரங்கிற ஒரு அந்தஸ்த, ஒரு மகிமைய நான் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் தெய்வத்துக்கு ஊழியம் செய்கிற தேவ மனுஷன் என்பதை நீங்களும் நானும் தான் ப்ரூவ் பண்ண முடியும். உங்க தரத்தை எங்கேயும் விட்டு கொடுத்துறாதீங்க. உங்க மேன்மையை யாரு முன்னாடி விட்டு கொடுத்துறாதீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உணர்துங்க? மேன்மையும் தரத்தையும் விட்டு கொடுத்துட்டா நம்ம சொந்த மக்கள் கூட நம்மளை நேசிக்க மாட்டாங்க. அதுக்குன்னு பெருமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி சொல்ல வரல. ஹல்லேலூயா. நமக்குன்னு ஒரு கணம் இருக்கு. ஆமென். அந்த கணம் கர்த்தர் கொடுத்த கணம், கர்த்தரால் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் கணம். இவங்களுக்கு விளங்குதுங்களா? ப்ளீஸ் ஐயா, நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஆமென். ஆகவே தேவையானது பேசுங்க, தேவையை மட்டும் பேசுங்க. ஹல்லேலூயா. தேவையானது மட்டும்தான் பேசணும். ஹல்லேலூயா. நம்ம நோக்கம் எதுவோ அதை மட்டும்தான், நோக்கத்துல மட்டும்தான். உலகத்துல சொல்லுவாங்க, ஆடாதது ஆடினாலும் காரியத்துல என்ன பண்ணுங்க, பண்ணா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு விசுவாசி வீட்டுக்குள்ள, ஒரு பட்டணத்துக்குள்ள, ஒரு கிராமத்துக்குள்ள நீங்களும் நானும் போகிற நோக்கம் என்ன? ஆமென். சமாதான சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படித்தானே. ஹல்லேலூயா. அடுத்த பாருங்க, நம்ம நகர்ந்து போகலாம். சோத்திரம். சமாதானத்தின் வீடை கண்டுபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தின் வீடு யாரு? அப்படி யாரா இருக்கலாம்னா, படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், வசதி உள்ளவங்களா இருக்கலாம், வசதி இல்லாதவங்களா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், சிறு பிள்ளை கூட இருக்கலாம். ஆனா ஒரு பட்டணத்துக்குள்ள போகும்போது சமாதானத்தின் வீடை கண்டுபிடிக்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவையில்லாத இடத்துல விதைச்சா அறுவடையை பார்க்க முடியாது பாஸ்டர். எனக்கு அன்பான போதகர்களே, ஒருவேளை இத்தனை ஆண்டு விதைத்த கூட
இத்தனை ஆண்டு பிரயாசப்பட்டு கூட ஒரே வளர்ச்சி இல்லாம இருக்குமானால் ஒருவேளை தேவையில்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், விதைச்சிட்டோமோ, தேவையில்லாம பிரயாசப்பட்டுட்டோமோ. சொல்லுவோமா? சொல்ற அந்த நோக்கம் உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இந்த வேதத்தின்படி பார்த்தா சமாதானத்தின் வீட்டை கண்டுபிடித்து, சமாதானத்தின் வீட்டுல சுவிசேஷத்தை விதைச்சு, சமாதானத்தின் வீட்டை ஆதாயப்படுத்திக் கொண்டால் அந்த ஒரு வீடு அந்த மொத்த கிராமத்தை இயேசு பக்கம் திருப்பும். ஹல்லேலூயா. பேதுருவை இயேசு சமாதானத்தின் நபராய் பார்த்தார். அவன் செயல்பாடு ஆரம்பத்துல முன்னுக்கு பின்னு ஒரு வித்தியாசமா இருந்தாலும் தேவன் உள்ளத்தை பார்க்கிறான், அவனை நன்கு அறிந்திருக்கிறான். பின்பதாக அந்த பேதுரு சமாதானத்தை பல மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற மனுஷனா மாறிட்டான். இவங்களுக்கு பாடம் புரியுதுங்களா? ரெண்டாவது ஒத்த மனுஷி தான் மொத்த பட்டணத்தை இயேசு பக்கம் திருப்பினான். சமரியா ஸ்திரீ. ஹல்லேலூயா. பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் அவன் லைஃப் ஸ்டைலு, ஆனா தேவன் மனுஷன் பார்க்கிற பிரகாரமா யாரையும் பார்க்கறது இல்லை. எனக்கு பாஸ்டர் உற்சாகப்படுத்துறதா சொல்றேன், மனுஷன் உங்களை பார்க்கிற மாதிரி இயேசப்பா பார்க்க மாட்டார். மனுஷனுடைய பார்வைக்கு பயந்து சோர்ந்து போகாதீங்க. மனுஷனுடைய பார்வை உங்களை முடைக்குமானால் நீங்க விளைவனப்பட்டு போயிடுவீங்க. ஆமென். சத்துரு என்னைக்கும் நம்ம வளர்ச்சியை விரும்ப மாட்டான். ஆமென். மனிதன் என்னைக்கு நம்ம மகிழ்ச்சியை வாழ்வதை விரும்ப மாட்டான். நீங்க மனுஷனை பார்க்கிறதை விட, உலகத்தை பார்க்கிறதை விட நம்ம தெய்வத்தை பார்த்தா போதும், நாம தப்பி பிழைச்சிருவோம், சாதிச்சு நின்றுவோம். ஹல்லேலூயா. ஆமென். சமரேஸ்வரி பாருங்க, சீசர்களாம் வித்தியாசமா பார்த்தாங்க, ஆனா இயேசு அவளை வித்தியாசமா பார்த்தாங்க. அவன் ஓடி போனான், மொத்த கிராமத்தையும் இயேசு பக்கமா திருப்பிட்டான். இல்லையா சொல்லாமா? பேதுரு இயேசு பண்ண வேலை, பேதுரு செஞ்ச வேலை, சமரியா ஸ்திரீ பண்ண வேலையை உங்களாலையும் செய்ய முடியும். ஆமென். அவங்களால மட்டும்தான் செய்ய முடியுமா? நோ பாஸ்டர், நம்மளால முடியும். ஆமென். ஆமென். பெரிய சபை சின்ன சபை அப்படிலாம் இல்லை. அழைப்பு இருந்தா போதும், அபிஷேகம் இருந்தா போதும், ஆத்துமா பாரம் இருந்தா போதும், இருக்கிற இடத்துல ஊழியத்தை கட்டி எழுப்பிடலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பட்டணமோ கிராமமோ மேட்ரு அல்ல, இயேசுக்குள்ள இருந்தா போதும், எல்லாம் மாறிடும். சொல்லுங்க, எல்லாம். எத்தனை மனுஷன் தடை செய்தாலும் உங்க முன்னேற்றத்தை தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே சமாதானத்தின் வீடை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னா, சமாதானத்தின் நபரை யாரு கண்டுபிடிப்பாங்கன்னா ஜெபிக்கிற மனுஷன் கண்டுபிடிப்பாங்க. சொல்லாமா? நல்லா ஜெபம் பண்ணி ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது, ஆமென், சோத்திரம், அப்படியே காரியங்கள் பளிச்சுன்னு நமக்கு தெரியும். ஆமென். ஒரு மனிதன் பேசும்போது நமக்கு பரிசுத்த உதவி செய்வார். ஜெபிக்கிற மனுஷனும் பரிசுத்த ஆவினால நடத்தப்படுற ஊழியரும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. யார? சமாதானத்தின் வீட. சொல்லுங்க, சமாதானத்தின் பாத்திரனை, சமாதானத்தின் நபரை. சமாதான நபரை என்னங்க? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவன். உங்களை என்ன ஏற்றுக்கொள்ள எந்த மனுஷனும் எந்த வீடும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாது. உங்களை ஏற்றுக்கொண்டவங்க தான் என்ன பண்ண முடியும். எப்படி பாச சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு தோணலாம். இது வகுப்பு மாதிரி இருக்கு, நான் பேசுற தொண்ணி பிரசங்கம் மாதிரி இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா நீங்க புரிந்து கொள்ளுங்க, கடந்த 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் நம்ம சபை நடத்துற ஒரு பாஸ்டர் ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணுகிறோம், எத்தனை விசுவாசி மக்கள் கேட்டு நடக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள போகிறோம், ஒரு ஆலோசனை சொல்லுகிறோம், 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆலோசனை சொல்லுகிறோம். அந்த ஆலோசனை என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ள.
என்னைக்காவது நிதானிச்சு பாத்தீங்களா? நம்ம கோபம் தான் வந்திருக்கும். நம்ம இவ்வளவு தூரம் சொல்ற என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஒரு பாஸ்டர் என்கிட்ட சும்மா ஃப்ரெண்டியா பேசும்போது, அந்த மனுஷன் திறந்தவே மாட்டான் பாஸ்டர், எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் பாஸ்டர், எல்லாமே நான் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை பாரு. ஆனா அவர் ஒண்ணு புரிஞ்சுக்கல, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்க உண்மைதான், ஆனா அந்த நபர் உங்களை ஏத்துக்கவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சொல்லுங்க. நம்ம ஏற்றுக்கொள்ளாதவங்க நம்ம சொல்லுகிற வார்த்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நம்ம சொல்லுகிற சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நம்ம ஏற்றுக்கொள்றவங்க தான் நம்ம வார்த்தையை ஏற்றுக்கொள்வாங்க. நம்முடைய சொல்லுகிற இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஐயா நம்புறீங்களா நீங்க? ப்ளீஸ், உண்மைதானங்க ஐயா? உங்களை ஏற்றுக்கொள்ளாத இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்மளை ஏற்றுக்கொண்டாவே இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு சமம். அப்ப யார் கண்டுபிடிப்பாங்க பாஸ்டர்? ஜெபிக்கிறவங்களும் பரிசுத்தம் நடந்தவங்களும் என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடிப்பாங்க. அப்ப நீங்களும் நானும் வீணாய் விரயமா நம்ம நேரத்தை செலவு பண்ண மாட்டோம், வீணா பிரயாசப்பட மாட்டோம். அழகா ஜெபம் பண்ணிட்டு அப்படியே நீட்டா வண்டி எடுத்து போனா கடவுள் அற்புதமா ஒரு அந்த வீட்டுல போய் நான் உனக்கு போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழி என்ன பண்ணுவேன். இந்த வார்த்தை போயிங்களா? உண்மை. இந்த வார்த்தையின்படி வாழ்ந்தா போதும். நீங்க நிதானிச்சாலும் நிதானிக்கா போனாலும், நீங்க விரும்பினாலும் விரும்பாம போனாலும், ஒரு கிராமத்துக்கு வண்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த மனுஷங்கிட்டே போய் நிற்போம். ஆமென். சரி, அடுத்த பாயிண்ட். ஏன்னா பாயிண்ட் நிறைய கேள்வி கேட்டு நம்ம பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த கேள்வி, உங்களுடைய எதிரி உங்க ஆசீர்வாதத்தை விரும்புவாங்களா? உங்களுடைய எதிரி உங்க முன்னேற்றத்தை விரும்புவாங்களா? உங்களுடைய எதிரி உங்க வளர்ச்சியை, உங்க சந்தோஷத்தை விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. யார் அந்த எதிரி? பிசாசு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, யார் நம்ம எதிரி? பிசாசு தான் எதிரி. பொல்லாத ஆவிதான் எதிரி. அப்போஸ்தலர் அதான் போட்டு முழு வேதத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, பொல்லாத ஆவி கிரியை செய்கிற மனுஷன் தான், பொல்லாத ஆவிக்கு அடிமையா இருக்கிற மனுஷன் தான் ஊழியத்துக்கு விரோதமா செயல்படுவான், தேவ ராஜ்யத்துக்கு விரோதமா செயல்படுவான். ஹல்லேலூயா. ஊழிய பெருக்கத்தை அவன் விரும்ப மாட்டான். விசுவாசி மக்கள் பெருகி வருவதை என்ன பண்ண மாட்டாங்க? விரும்ப மாட்டான். யார் விரும்ப மாட்டா? பிசாசு, பொல்லாத ஆவி, சாத்தானுடைய கிரியை யாருக்கு விரோதமா செயல்படும் அப்படின்னா, நமக்கு விரோதமா தான் செயல்படும். ஆமென். நான் கடந்த நாட்கள்ல வேத பகுதியை வாசித்துக் கொண்டிருக்கும்போது சில காரியத்தை தேவன் எனக்கு உணர்த்தினார். அமலேக்கின் ஆவி என்ன செய்யும்? ஒரு வசனத்தை படிங்க. சகரியா 8ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனம் வாசிங்களா? இது அப்படியே ஒன் பை ஒன்னா போலாம்.
அமலேக்கின் ஆவி உங்க ஆசீர்வாதத்தை விரும்பாது. அமலேக்கின் ஆவி உங்க நிம்மதியை விரும்பாது. ஊழியம் செய்கிற உங்க நிம்மதியை விரும்பாது. அப்படியே பாயிண்ட் மேல வாங்க. உங்களை உற்சாகப்படுத்த சொல்றேன். நீங்களும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமாதானத்தை பாத்திரத்தை கண்டுபிடிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்பதான் ஊழிய வளர்ச்சி ஆகும். இதுதான் நம்ம நோக்கம். நமக்கு ஆப்போசிட் இருக்கிற ஆவி வளர்ச்சியை விரும்பாது, முன்னேற்றத்தை. பார்வோனுடைய ஆவி என்னைக்கு என்ன பண்ணாதுங்க, உங்க முன்னேற்றத்தை விரும்பாது. இல்லையே சொல்லலாமா? முன்னேற்றத்தை விரும்புங்களா? விரும்பாது. அமலேக்கின் ஆவி உங்க நிம்மதியை விரும்புமா? வேதம் சொல்லுகிறது அது நக்கி போட்டுருமா. சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, உற்சாகத்தை, துடிப்பை, ஆமென், எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, அது என்ன அர்த்தம்னா இடம் இல்லாம ஆக்கிடுமா. அல்லேலூயா. பாஸ்டர், உங்களை இல்லாம ஆக்க எத்தனை கூட்டம், எத்தனை மனிதர்கள், ஆமென், எத்தனை சதி திட்டம், எத்தனை பொல்லாப்பான காரியம், எத்தனை நிந்த, ஆமென். இது அமலேக்கின் ஆவி உங்களுக்கு செயல்படுகிறது. அல்லேலூயா. பார்வோனுடைய ஆவி முன்னேற்றத்தை முன்னேறி போவதற்கு விடவே விடாது. ஆனா இது எல்லாம் ஜெயிக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இதெல்லாம் ஜெயிச்சு நிக்கும்படித்தான், ஆமென், தேவன் நியமிச்ச பாதையில நீங்களும் நானும் ஓடும்படித்தான் நமக்கு சத்துவத்தை கொடுத்திருக்கிறார் பாஸ்டர். இதெல்லாம் மேற்கொள்கிற அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாஸ்டர். வல்லமையை கொடுத்திருக்கிறார் பாஸ்டர். உங்களால முடியும் பாஸ்டர். நீங்க சாதிப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அமலேக்கின் ஆவி மாத்திரமல்ல, எந்த ஆவியால ஒண்ணும் செய்ய முடியாது. கையை உயர்த்தி சொல்லாமா? அல்லேலூயா. ஆமென். என் தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எந்த ஆவி நிலைக்க முடியாது. ஆமென். அவருடைய திட்டம் தான் ஜெயிக்கும், அவருடைய நோக்கம் தான் ஜெயிக்கும், அவர் என் மேல வைத்த தரிசனம் தான் நிறைவேறும். ஆமென். சாத்தானுடைய திட்டம் ஒரு நிலைப்படுதுங்க, நிறைவேறாது. ஓகே, இதெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொன்னேன். அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை வாசிப்போம். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட தளபதியா இருக்கணும், எப்படிப்பட்ட போர் சேவனா இருக்கணும், எப்படிப்பட்ட மெயின் காப்பாளனாக இருக்க வேண்டும் என்று தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியும். ஞாபகப்படுத்த விரும்புறேன். 2 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க முடிச்சிடலாம். சோத்திரம் 3:8. ஐயா போதுங்க. அல்லேலூயா. சத்துருவின் கோட்டையை, சத்துருவை நீங்களும் நானும் வெட்டி போடதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? அல்லேலூயா. ஒரே மனுஷன் 800 பேரை வெட்டி போட முடியுமானால் உங்களால என்னால முடியாதா? சாதாரண ஒரு மனுஷனால இதை செய்ய முடியாது. அபிஷேகப்பட்ட அழைக்கப்பட்ட மனுஷனால செய்ய முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருவை நீங்க வெட்டி போட முடியும்.
உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருடைய கோட்டையை அழிக்க முடியும். உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானுடைய தந்திரத்தை அழிக்க முடியும். ஆமென். 800 பேர் மாத்திரமல்ல, அதற்கு மேலேயும் செய்ய முடியும். அல்லேலூயா. தாவீதோடு இருந்தவங்க எப்படிப்பட்ட மெய் காப்பாளர் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். போர் சேவகர்கள், ராணுவ வீரர்கள், யுத்த வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா மெய் காப்பாளர் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இல்லையா சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி, நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? யுத்த வீரனா இருக்க விரும்புறீங்களா? போர் சேவகனா இருக்க விரும்புறீங்களா? யுத்த வீரனா இருக்க ஐயா சொல்றாரு. ஓகே, தப்பு இல்லை. அல்லேலூயா. யுத்த வீரனா இருக்க எல்லாரையும் இருக்க முடியும். அதற்கு குவாலிட்டி கம்மி, அதுக்கு திறமை கொஞ்சம் இருந்தா போதும், யுத்த வீரனா செயல்படலாம். அல்லேலூயா. ஆமென். ஆனா மெய் காப்பாளனா இருக்க ஒரு சிலரால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. ஆமென். ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், ஆமென், மகிமை பொருந்திய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மெய் காப்பாளனாக, இந்த உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவங்களை விட இருதயத்துக்கு நெருக்கமாக தம்மை பக்கமாய் வைத்துக் கொள்ள உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இல்லையா சொல்லாமா? அல்லேலூயா. மெய் காப்பாளன் சாதாரணமா தேர்ந்தெடுக்க முடியாது. சாதாரண ஒரு நபர் அப்படி இருக்க முடியாது. அவங்களுக்கு சில தகுதி இருக்கு, சில திறமைகள் இருக்கணும். அல்லேலூயா. அதுல மேலான திறமை உண்மையா இருக்கு. சொல்லுங்க, உண்மை. பெரிய பெரிய ஜனாதிபதி, பிரதமர், சிஎம் எல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் கூட என்ன பண்ணுவாங்க? சுத்திட்டு இருப்பாங்க. ஜிப்பா போட்டு என்ன பண்ணுவாங்க? சூட்கேஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. நாம நினைப்போம், அவங்க ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். அவங்க வர்ற தோட்டமெல்லாம் பார்த்தா கிளாஸ், நல்ல ட்ரெஸ், நல்லா டிப்டாப்பா வரது பார்த்தா நம்ம நினைப்போம். அல்லேலூயா. அது ஒரு விதத்துல நிம்மதி இல்லாத வாழ்க்கை. தலைவனுடைய திட்டத்தை தலைவனை பாதுகாக்கிற வேலை, தான் நம்பின தலைவனை பாதுகாக்கிற வேலை. அல்லேலூயா. தலைவன் சாவதற்கு முன்பதாக இவங்க தான் சாகணும். எத்தனை பேருக்கு சொல்ல வரது புரியுது? அல்லேலூயா. தாவீது கூட இருந்தவங்க 3 பேர், 3 பேரும் பராக்கிரமசாலி, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. பயம்னா என்னன்னு தெரியாது. சாவுக்கு துணிஞ்சவங்க தான் மெய் காப்பாளர். ஆமென். அர்ப்பணிக்கப்பட்டவங்க தான் மெய் காப்பாளர். எதையும் இழந்து போக துணிஞ்சு நிக்கிறவங்க தான் மெய் காப்பாளர்கள். ஆமென். விரும்பினதை செய்ய முடியாம தலைவன் சொல்லுகிறதை கேட்கிறது தான் மெய் காப்பாளர். தலைவனையோட திட்டத்தை, தலைவனை பாதுகாக்கிற ஒரே நோக்கம் தான் மெய் காப்பாளனுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல உங்களையும் என்னையும் தேவன் வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அல்லேலூயா. கீழே பார்த்தீங்கன்னா 2 சிங்கத்தை, ஒரு சிங்கத்தை கிழிச்சு போட்ட கொன்ற மெய்காப்பெல்லாம் மாற முடியல. ஆனா 3 சிங்கத்தை ஜெயிச்ச மெய்காப்பெல்லாம் இருக்கிறாங்க. வசனம் உள்ள இருக்குங்க, படிச்சு பாருங்க, இருந்தா படிச்சு பாருங்க. அல்லேலூயா. இருக்குங்களா கீழே?
சொல்லலாமா? மெய் காப்பாளவன் ரிஸ்க் எடுப்பான், ஆபத்தை அழிச்சிருவான், சத்துருடைய ஆவியை அழிச்சிருவான், அமலேக்கின் ஆவியை அழிச்சிருவான். நமக்கு எது எதெல்லாம் முன்னுக்கு விரோதமா முன்னாடி கிரியை செய்தோ, நம்ம ஊழியத்தின் எல்லையில கிரியை செய்யற ஆவிய தேடி தேடி அழிக்கணும். அல்லே சொல்லலாமா? அல்லேலூயா. தேடி தேடி அழிக்கணும், ஜெபத் மூலமா அழிக்கணும், தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்பி அழிக்கணும். 2 சிங்கத்தை கொன்ன மாட்டில கெபிக்குள் இருக்கிறத போய் என்ன பண்றான்? ஏன் தெரியுமா? அது என்னைக்கு அதனால ஆபத்து. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சத்துரு என்னைக்கு ஆபத்து பாஸ்டர்? நம்பிக்கை துரோகி என்னைக்கு ஆபத்து, உண்மை இல்லாதவன் என்னைக்கு ஆபத்து. அவன் எப்ப வேணாலும் காலை வாரி விடுவான், எப்ப வேணாலும் சபையை உடைப்பான், எப்ப வேணாலும் ஊழியத்தை கெடுப்பான், எப்ப வேணாலும் இல்லாம ஆக்கிடுவான். வழியில சொல்லுவாங்களா? பெரிய பெரிய ராஜ்யங்களை அழிந்ததுக்கு, பெரிய பெரிய ராஜாக்கள் அழிந்து போனதுக்கு, பெரிய பெரிய தலைவர்கள் இல்லாமல் போனதுக்கு கூட இருந்தவங்க தான் எதிரி தான், துர்சிந்தனைக்காரன் தான், நம்ம வளர்ச்சியை விரும்பாதவன் தான், நம்ம ஆசீர்வாதத்தை விரும்பாதவன் தான். Praise the Lord. Hallelujah. புரியுது பாஸ்டர்? உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் எதுவுமே பெருசா ஆயத்தம் பண்ணல, கர்த்தர் உணர்த்துறத சொல்றேன். என் ஒரே நோக்கம், என் சிந்தனையில, என் இருதயத்துல என் கர்த்தரை பாரப்படுத்துறதெல்லாம் ஏதாவது உற்சாகப்படுத்துற வார்த்தையை நான் சொல்லத்தான் என்னை கர்த்தர் உந்தி தள்ளுறாரு. உங்களால முடியும் பாஸ்டர், உங்களால முடியும். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, உட்கார்ந்து விடாதீங்க, படுத்து விடாதீங்க. நீங்களும் நானும் அதுக்குரிய அப்படிப்பட்டவங்க அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே படுத்தீங்கன்னா தன் கை சோர்ந்து போற அளவுக்கு வெட்டி தரலாம். கீழே போட்டுருங்க, கையோட ஒட்டி கொண்டு சாப்பிட்டா பாருங்க, கை நோய் இருக்கும், ஆமென், வலிச்சிருக்கும், கஷ்டமா இருந்திருக்கும். நோக்கமெல்லாம் ஒண்ணுதான், சத்துரு இருக்கவே கூடாது, சத்துரு இருக்கவே கூடாது. நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்தின் எல்லையை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்க ஊழியத்தின் எல்லையை கிரியை செய்கிறேன், எங்க கிராமத்துல கிரியை செய்கிறேன், எங்க பட்டணத்துல கிரியை செய்கிறேன், எங்களுக்கு ஊழியத்துக்கு விரோதமா கிரியை செய்கிறேன், என் வளர்ச்சியை தடுக்கிறேன், என் பிரயாசத்துக்கு பலனை தடுக்கிறேன். எல்லா பொல்லாத ஆவிகள் சாத்தானுடைய திட்டங்களை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம். ஆண்டவர் செய்வார் பாஸ்டர், நிச்சயமா செய்வார் பாஸ்டர். அல்லேலூயா. கெபிக்குள்ள இருக்கிறத கூட உங்களை கொண்டு வந்து கொல்ல முடியும் பாஸ்டர். ஆமென். சத்துருவின் கையில் இருக்கிற ஆத்துமாக்களை உங்களால மீட்க முடியும் பாஸ்டர். ஆமென். அவனை வெட்டி போட முடியும், அவனுடைய கிரியைகளை அழித்து தேவ மக்களை, ஜனங்களை நீங்க தேவன் பக்கமா சம்பாதிக்க முடியும் பாஸ்டர். உங்களால முடியும். இந்த மதிய நேரத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார் பாஸ்டர். எஸ், சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. நீங்க சாதிப்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க சாதிப்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. உங்க பிரயாசத்துக்கு பலனை உங்க கண்கள் காணதான் போகுது பாஸ்டர். எஸ், thank you Jesus. ஹalleluya. நிச்சயமா கர்த்தர் செய்வாருங்க. உங்களை அற்பமா இருக்க கர்த்தர் அழைக்கல, ஏதோ ஒரு சின்ன ஊழியத்தை இல்ல. நீங்க சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்கு நீங்களே வட்டம் போடாதீங்க. ஆமென். அதற்காக அழைக்கல. மகிமையானதும் மேன்மையானதும் யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் உங்க மூலமா செய்ய போறார். ஆமென். உங்க மூலமா தான் செய்வார். உங்களுக்கு முன் குறித்ததை நீங்க தான் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு வேண்டியதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்க தேவையை கர்த்தர் கொடுத்துருவார். உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்க வாஞ்சியை கனம் பண்ணுவார். உங்க பாரத்தை அதிகமாக்குவார். நிச்சயமா செய்வார் பாஸ்டர், நிச்சயமா செய்வாருங்க. நீங்க பாருங்க, இப்ப இருக்கிறதை போல நீங்க இருக்க மாட்டீங்க.
இப்ப இருக்கிறத போல இருக்க மாட்டீங்க. உங்க அழைப்பு வேற, உங்க தரிசனம் வேற, உங்களை அழைக்கப்பட்ட நோக்கம் வேற. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நீங்க மகிமையா இருப்பீங்க. இயேசு எழுந்து உங்களை வெல்கம் பண்ணுவார். உண்மையை உத்தமமான ஊழியரே, எனக்காக இந்த பட்டணத்துல, எனக்காக இந்த கிராமத்துல நீ சத்துருவோடு போராடின, நீ சத்துருவோடு யுத்தம் பண்ணன. ஓ, என் ஜனங்களை மீட்டெடுக்க நீ யுத்தம் பண்ணனத நான் மறக்கல. நான் உன்னை பலப்படுத்தினத நீ மறக்கல. நீ ஜெயிச்சத நான் மறக்கல. நீ பிரியாசப்பட்டத நான் மறக்கல. நீ அழுது புலம்பினத நான் மறக்கல. நீ முழங்கால் முடக்கினத நான் மறக்கல. எனக்காக செய்த எதையும் நான் மறக்கல. நான் உன்னை அதுக்கு திரும்ப உனக்காக ஆயத்தம் பண்ண ராஜ்யத்தை, நமக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல ஓடி ஜெயிப்போமானால் கர்த்தர் நமக்காக ராஜரீகமான வஸ்திரத்தை, ஆமென், ஜீவ கிரீடத்தை நமக்காக கர்த்தர் கொடுக்கத்தான் போறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Thank you Jesus. லா பா லா ரா சி பா லா ரா இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். சோர்ந்து போகாதீங்க பாஸ்டர். கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார். நீங்க தனித்து விடல பாஸ்டர். நீங்க தனிமையானவங்க இல்ல. நீங்க அப்படி யோசிக்காதீங்க. சத்துரு அப்படி யோசிக்க வச்சா கடிஞ்சுக்கிங்க. இயேசு என்னோடு இருக்கிறார். என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை உண்டாக்கின உயிரோடு இருக்கிறார். என்னை சிருஷ்டித்தவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். வேலைக்கு அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார். ஊழியத்தை கொடுத்தவர் உயிரோடு தான் இருக்கிறார். என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நிச்சயமா விட மாட்டார் பாஸ்டர். அவமானப்பட்டுட்டீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? செய்யாத தப்பு செஞ்சுன்னு சொல்றாங்களா? நன்மை செஞ்சு கூட உங்களுக்கு நல்பேரு கிடைக்கலையா? உங்ககிட்ட நன்மையை வாங்கிட்டு உங்களை பத்தி துரோகமா பேசுறாங்களா? கவலைப்படாதீங்க பாஸ்டர். எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர், எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர், உங்களை அழைத்த ஆண்டவர், ஊழியத்தை கொடுத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். காரியம் மாறுதலாய் முடியும் பாஸ்டர். காறுதல் மாறியுமா முடியும் பாஸ்டர். சத்துருடைய யோசனை அழிக்கப்படும் பாஸ்டர். சத்துருடைய திட்டம் பலிக்காது பாஸ்டர். உங்க வீட்டுல பலிக்காது, உங்க சபையில பலிக்காது, உங்க ஊழியத்துல பலிக்காது, உங்க கிராமப்புறத்துல பலிக்காது பாஸ்டர். Thank you Jesus. Yes pastor. Yes. Hallelujah. சோர்ந்து போன எலியாவை தேவன் விடவே இல்லை பாருங்க. மனம் சோர்ந்து போன எலியா விடவே இல்லைங்க. உங்களையும் என்னையும் விட மாட்டான். ஹல்லேலூயா. நோக்கம் வேற இல்ல, திட்டம் வேற இல்ல, செய்ய வேண்டிய காரியம் வேற இல்ல. அது நிறைவேற வரைக்கும் இயேசு விட மாட்டார். இல்லையே சொல்லாமா? இந்த மதிய நேரத்துல முடிச்சலாம் பாஸ்டர். ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஆழமா கர்த்தர் கிரியை செய்யறார். நான் உணர்றதை நான் சொல்றேங்க பாஸ்டர். என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்யறேன் பாஸ்டர். என்னால ஈண்ட வரைக்கும் செய்யறேன் பாஸ்டர். என் பலத்துக்கு மிஞ்சி நான் செய்யறேன் பாஸ்டர். ஆனா என் வாழ்க்கையில ஊழியத்துல எதுவுமே நல்லதா நடக்கல பாஸ்டர். எதுவுமே நல்லதா, நிறைய இழப்பு பாஸ்டர், நிறைய தோல்வி பாஸ்டர். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் பாஸ்டர். கர்த்தர் உணர்த்துறத சொல்றேன். உங்களுக்கு நியாயமிக்கப்பட்ட பாதை இதுவா இருந்தா நீங்க மனரமியமா போங்க பாஸ்டர். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இதுதான் கர்த்தர் நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையா இருந்தா, கல்லா இருந்தாலும் மலையா இருந்தாலும் பள்ளமா இருந்தாலும் முட்களா இருந்தா கூட நீங்க பொறுமையா நடந்து போங்க பாஸ்டர். அவர் நியமிக்கப்பட்ட பாதையில, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில நீங்க மனரமியமா நடங்க பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு இருந்து கடக்க பண்ணுவார். லாசரு நிலைமை நினைச்சு பாருங்க பாஸ்டர். கர்த்தர் அவனுக்கு நியமித்த பாதை, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாழ்க்கை. எத்தனை பேர் நம்புறீங்க?
முடியல. லாசருவுக்கு கர்த்தர் கொடுத்தது அதுதான். சாவர வரைக்கும் அதான். தேவன் என்ன அனுமதித்தாரோ லாசரு மரண பரணம் அப்படியே இருந்து செத்து போனதுனாலதான் தேவனுடைய மடியில இல்லையே சொல்லாமா? அது புரியுதுங்க. தெய்வீகமா இருக்கிற விசுவாசி மக்களும் ஊழியம் புரிந்து கொள்வாங்க. உங்களுக்கும் எனக்கும் திட்டங்கள் உருவாக்கப்பட போறது அல்ல. திட்டங்கள் ஆசீர்வாதம் உருவாக்கப்படுறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை மாற்றி அமைக்க போறது இல்லை. ஆல்ரெடி தேவன் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணிட்டார். தேவன் திட்டமிட்டதுதான் தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை நடக்கும். எதேச்சியா எது நடக்காது. நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதேச்சியா நம்மளங்க எதேச்சியா நடந்துருச்சு, விபத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க வேற. ஆனா நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது. தேவன் என் வாழ்க்கையில திட்டமிட்டு நடந்துருச்சு இல்லையே சொல்லாமா? நன்மையானாலும் தீமையானாலும், இழப்பானாலும் மேன்மையானாலும், கண்ணீரோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ எதுவா இருந்தாலும், வாழ்வானாலும் தாழ்வானாலும், ஆமென், எதுவா இருந்தாலும் நமக்கு நினைக்கணும் தேவனின் வாழ்க்கையில நினைச்சது நடந்துச்சு. சொல்லுங்க. ஹல்லேலூயா. தீமையை மட்டும் நினைப்பதற்கு அவர் மனிதன் அல்ல. காயப்படுத்தி உங்களை விடுவதற்கு அவர் மனிதன் அல்ல. உங்களை அழைத்து ஊழியத்தை கொடுத்து உங்களை ஏமாற்ற அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்லவே அல்ல. உங்களை சிக்ஷிக்கிறவர், சிரமத்துக்குள் ஆளாக்குறவர் உங்களை சிறப்பானதையும் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. சிறுமைப்படுத்துகிற தெய்வனால சிறப்பானதும் கொடுக்க முடியும். எத்தனை நம்புறீங்க? ரெண்டு கையும் உயர்த்தி சொல்லுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க என்ன சிறுமைப்படுத்திருந்தீங்கன்னா, உங்களுடைய சித்தத்தின்படி சிறுமைப்படுத்திருந்தா எனக்கு சிறப்பானது நீங்க தருவீங்க. நீங்க என்ன உடைச்சிருந்தீங்கன்னா, நீங்க என்ன நெருக்கிருந்தீங்கன்னா நீங்க உருவாக்குவீங்க. ஹல்லேலூயா சொல்லலாமா? Praise the Lord. பாஸ்டர், ஊழியம் செய்யற போல நீங்களும் நானும் செய்கிற அந்த பணியை போல பாஸ்டர் மேன்மையானது ஒண்ணுமே இல்லை. நான் அங்க உட்காந்து நீங்க இங்க இதை பேசுற இதுதான் பேசுறீங்க. அது எனக்கு உற்சாகமா இருந்தது. நான் பேசுறது உங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படி தான். உணர்றீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துறாரா? நமக்கு எல்லாருக்கும் ஒரே தான். இதுல யாரும் பெரியவங்க சிறியவங்களா இல்ல. நாம் எல்லாம் ஒரே தகப்பன் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க, ஒரே பணியை செய்யறவங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவே சொல்ல ஒன்றுமில்ல. இந்த முழு அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, ஆமென், ராஜா கூட ராஜா தேர்ந்தெடுக்கிற ஒரு போர் சேவகன், ஒரு மெய் காப்பாளனாக இருக்க வேண்டுமானாலும் நமக்கு சில தகுதி இருக்கு பாஸ்டர். சில குவாலிட்டியை இயேசு எதிர்பார்க்கிறார். ஆமென். சோத்திரம். உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். உத்தமத்தை, உண்மையை எதிர்பார்க்கிறார். யாருக்கிட்ட? நம்மகிட்ட. மெய் காப்பாளன் உண்மையை எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எதையும் சந்திக்கிற துணிச்சலை எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் எதையும் சந்திக்கிற துணிச்சல். அவங்கதான் போர் காப்பாங்க. எதிரி சூழ்நிலை ஓடி போயிட்டே எந்த நிலையிலும். உங்களுக்கு எனக்கும் ஆபத்து எப்ப வரும் பாஸ்டர்? எத்தனை பேர் உணர்றீங்க? என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்து மேற்கொள்ள நம்ம எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். ஆபத்துல மாற்றுறதுக்காக அல்ல, ஆபத்தை ஜெயிக்க. ஆமென். சத்துருவை நம்மளாக போட்டு தள்ள
அல்லேலூயா. உண்மை இருக்கணும், சோத்திரம். துணிச்சல் இருக்கணும், அர்ப்பணிப்பு மனசு இருக்கணும். அர்ப்பணிக்கிற மெய் காப்பால மனைவி எங்க இருப்பா, இவர் எங்க இருப்பார்? பிள்ளைய முகத்தை கூட பார்க்க முடியாது, மனையோடு இருக்க முடியாது. அதெல்லாம் அர்ப்பணிக்கிற குணம். சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை. தியாகம் பண்றது, ஊழியத்துக்காக இயேசுவுக்காக தியாகம் பண்ணலன்னா நாம் எது ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீங்க எல்லாம் நிறைய தியாகம் பண்ணி தெரியுங்க, நிறைய பண்ணிட்டீங்கல்ல, பண்ணிட்டீங்க. அதுக்கு பதிலை கர்த்தர் இப்ப செய்ய போறார். ஆமென். அதுக்கு உரியதை கர்த்தர் செய்வார். என் வார்த்தை அல்ல, தேவனை சார்ந்து தேவன் உணர்த்துகிற வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இது என்னுடைய வார்த்தை அல்ல, பரிசுத்த ஆவியான தெய்வம் என் உள்ளத்துல ஏவுகிறதை, பேச சொல்லுகிறத, என்னை பலப்படுத்துகிற வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்றேன். உங்களையும் அது பலப்படுத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப ஊழியம் செய்வதற்கு இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுங்க? மெய் காப்பாலாம் இருக்க ஆசைப்படுறவங்க மட்டும் அப்படியே எழுந்து நிக்கலாமா பாஸ்டர்? நீங்க என்ன நம்புங்க, சொல்லுங்கயா. நீங்க என்ன நம்புங்க. நான் உண்மையா இருப்பேன், இது வரைக்கும் அப்படித்தான் இருந்திருக்கிறேன். உண்மையா ஓடுவேன், உண்மையா உழைப்பேன், அர்ப்பணிப்பு மனதோடு இருப்பேன். ஆமென். எதையும் இழக்கவும் எதையும் கொடுக்கவும், சொல்லுங்கயா, எதையும் இழக்கவும் எதையும் கொடுக்கவும் என்ன பண்றேன்? ஆயத்தமா ஜெபம் பண்ணலாமா பாஸ்டர்? ஓகே, எல்லாம் கண்ணு மூடி ஜெபிக்கலாம்.